அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழில் வழங்கும் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது. இக்காப்பியத்தின் தலைவியாகிய கண்ணகியின் காலில் அணிய பெற்ற சிலம்பே இக்கதையின் நிகழ்விற்கு அடிப்படையானமையால் அவ்வணியின் பெயராலே இக்காப்பியம் அழைக்கப்பட்டது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. இக்காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு காண்டமும் பல உட்பிரிவுகள் கொண்டது. இக்காப்பியம் 3 அடிப்படை கருத்துக்களை கூறுகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இக்காப்பியத்தை எமது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வில்லுப்பாட்டின் மூலம் எடுத்துரைக்க வந்துள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தானதந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணர் மகளே. தொந்தி கணபதியே, தூய கலைமகனே, உன்னை தொழுதோம் தொழுது பணிந்தோம். சொல்ல வந்த செய்திகளை நல்லாவே சொல்லி முடிக்க உனதொருளை வேண்டி நின்றோம். வேதமகனே வேண்டி நின்றோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. தானதந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கும் பாசமுள்ள பெற்றோருக்கும் வணக்கம். அவங்க கூட சேர்ந்து வந்திருக்கும் நேசமுள்ள உறவினருக்கும் வணக்கம். பாடம் படிக்கும் பிள்ளைகளுக்கும் வணக்கம். அதை சொல்லித்தர எங்க ஆசனுக்கும் வணக்கம். கல்வியை கட்டி காக்கும் எங்க தாளாளருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தலைவரே, வணக்கம் சொன்னது போதும். வந்திருக்கவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது காரமா ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னது காரமா? காரம்டா, மிச்சர் தானே. அட என்ன தலைவரே, காரம் இனிப்புன்னு இழுத்துக்கிட்டு பளிச்சுன்னு சிலப்பதிகாரத்தை பத்தி பேச போறது சொல்லுங்க தலைவரே. என்னது சிலப்பதிகாரமா? அது என் தலைவர் விஷால் நடிச்ச படமாச்சே. சூப்பர் தலைவரே, இன்னைக்கு கூத்து களகட்ட போகுது போங்க. சூப்பர்னே, அசத்துங்க. பேச்ச குறைங்கடா, கதைக்கு வருவோம். இது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு 3 நாட்டையும் மையமா வச்ச மக்கள் காப்பியம்டா. அட பட பைத்தியமே, இது நம்ம புராண காப்பியம்பா. ஏதோ ஒரு சுவாரஸ்யமான கதை தான் தலைவர் சொல்லுவாரு, கேப்போண்டா. சொல்லுங்க தலைவரே. பூம்புகார் பூம்புகார்னு ஒரு இருந்துச்சாம். சரி. ஒரு வியாபாரி இருந்தாரா. வியாபாரியா? அப்பன்னா ஓ, அவருக்கு கோவலன் ஒரு சன், அழகுலால் அஜித் மாதிரி இருப்பாராம். அதே இன்னொரு பிசினஸ்மேன். அவரோட ஒரே பொண்ணுதான் கண்ணகி. அத்தப்புல ஆள் அனுஷ்கா மாதிரி இருப்பாங்களாம். என்னது அனுஷ்காவா? அட வாய் மூடுங்கடா. அடடா, அப்ப 2 பேரும் ஜோடியாக போறாங்க. ஆமா ஆமா, இப்பதான் வாழ்க்கையிலே ஒரு நல்லதை பேசியிருக்க. நீ நல்லா வருவ. எல்லாம் உங்க பாக்கியம் தான் தலைவரே. அவங்க கல்யாண காட்சியை பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. நீங்க போய் கூட்டத்தோட கும்பலா ஆடிட்டு வந்துறீங்க. நான் மட்டும்
ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஐ ஜாலி, ஒரே ஆட்டம் பாட்டம் தான் கலகட்டிருச்சு போ. ரெண்டு பேரோட ஜோடி அமர்க்களமா இருந்ததுல அவங்களுக்கு படு விமர்சையா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. தம்பி ஏன்டா அவ்வளவு கவலையா உட்காந்துருக்க? இல்லனே, அந்த கண்ணகி அழகுல எனக்கு ஒரு ஜோடி கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாண்டா தம்பி, உனக்கு இதெல்லாம் தேவைதான். தலைவரே அவனை விடுங்க, கதைக்கு வாங்க. இப்படி வெகு விமர்சையா நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பதிகள் ரெண்டு பேரும் ஜாலியா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போனாங்க. ஓ சூப்பர், ரெண்டு பேரும் ஜோடியா கிட்டத்தட்ட சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஓகே ஓகே. அங்க மாதவின் அம்சமான அழகி ஆட்ட நாயகியா இருந்திருக்காங்க. அழகுல நம்ம ஊர்வசியவே தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல. ஆமாண்டா தம்பி. டேய் டேய் வாயை மூடுடா, வாய்க்குள்ள ஈ போகுது. அழகின் அழகு அவள் யாரென வியந்தே அண்ணல் நோக்கினான். அழகை பருகும் அவன் யாரென மயங்கி அவளும் நோக்கினான். அழகின் அழகு அவள் யாரென வியந்தே அண்ணல் நோக்கினான். மின்னுகிற பொன்னில் பூத்த முகமா வண்டுகள் உண்ணும் சீதா கிட்ட டான்ஸ் கத்துக்கோங்க. பூக்களில் தோன்றி வீசும் மனமா பாக்களின் சொற்கள் பேசும் நயமா. அண்ணல் நோக்க அவளும் நோக்க உலகம் உறைந்திட. அழகின் அழகு அவள் யார்? நிரிகாக்க கரிகமா மாமா கம பப்ப மொழரிச நிரிச. நிரிகாக்க கரிகமா மாமா கம பப்ப மொழரிச நிரிச. நீ நீ நினித பமப மப நீ நீ நித நிரிச நீ. சா சா ச நிரிச நி மக மக கரி கம நிரிச கம நிரிச கம நிரிச. எம்மாடியோ, நீங்க சொன்னது நிஜம்தான்க்கா. எவ்வளவு அற்புதமான நடனம். சும்மாவா, அவங்க ஆடல்களை தேர்ச்சி பெற்று தலைக்கோலி பட்டம் வாங்கினவங்கப்பா. ஆமா அப்படித்தான். ஓ அப்படி போதா கதை? ரெண்டு பொண்ணா? கதை கலகட்ட பாத தலைவரே, சொல்லுங்க சொல்லுங்க. இவ்வளோ அழகானவங்களுக்கு அரசர் கொடுத்த சன்மானம் என்ன தெரியுமா? தெரியுமே, தெரியும். இப்படி நடக்கணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அடப்போ, பரிசா ஒரு மாலையும் பதவிசா ஒரு பொன்னாடையும் தான் பரிசா கொடுத்தாரு. உடனே மாதவியோட அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னன்னு? என்னது நிறைய வேணும்னு கேட்டிருப்பாங்களே, சரியா? இல்லடா தம்பி, அடக்கடவுளே மாலையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சு மாதவியை முழுசா பணமாக்க நினைச்சு 1008 பொற்காசு யாரு தராங்களோ அவங்களுக்கே மாதவி சொந்தம்னு அறிவிச்சிட்டாங்க. அடப்பாவுமே, அந்த அழகிக்கு இப்படி ஒரு நிலைமையா? தலைவரே, இப்படி ஒரு அம்மாவா? என்ன கொடுமை சரவணா, என்ன கொடுமை. சிலப்பதிகாரம் உருவாக கதைக்கருவே இதாண்டா. பதற்கெட்ட மாதவியை காப்பாத்த நினைச்ச கோவலன் பணம் கொடுத்து மாதவி மானம் காத்தான். சூப்பர்ப்பா சூப்பர், என்ன மாதிரியே யோசிச்சிருக்கான். அருமை அருமை. அந்த சமயத்துல அவனுக்கே தெரியாது அதுதான் அவனோட தலையெழுத்த மாத்த போற தருணம்னு. இப்படியே மாதவியோட நெருக்கம் தொடர. என்னது இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமே. ஆமாண்டா ஆமா, நம்ம கோவலன் மொத்தமா கண்ணகிய மறந்து முழுசா நம்ம மாதவியோட வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே கோவலன் முழுக்க முழுக்க மாதவியோட அம்மா வஞ்சகத்துல மாட்டி தன்னோட எல்லா சொத்தையும் கரைச்சிட்டாரு. இப்ப நம்ம கண்ணகி மட்டும்தான் தனியா இருந்தாங்க. அடப்பாவமே, எப்படி ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கு. இதுக்கிடையில கோவலன் மாதவிக்கிடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நம்ம கோவலன் கண்ணகியை தேடி வரான். அப்படி வரும் வேளையில நம்ம கண்ணகி கிட்ட ஒரு சொத்தும் இல்ல. தெரியுமே, தெரியும். இப்படி இடையில வர்றதுனா இப்படிதான் போகும். கதை இப்பதான் கலகட்ட போகுது போல. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க தலைவரே. தெரியும் தெரியும், எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லவா? எங்க சொல்லு பாப்போம். நம்ம கோவலன் போக வழி இல்லாம கடைசியில நம்ம கண்ணகி கிட்டே வந்துட்டாராம். சூப்பர், தரமான ட்விஸ்ட். நம்ம கண்ணகி கிட்ட கண்ணீரை தவிர ஒண்ணும் இல்ல. என்ன செய்ய, ஏது செய்ய, எப்படி வாழன்னு யோசிச்சு ரெண்டு பேரும் பாண்டிய தேசம் போனாங்களாம். பாண்டிய தேசம்னா அதான்டா நம்ம மதுரை. பாண்டிய தேசம் போன பிறகு வேலை தேடி பொழைச்சுக்கலான்னு கோவலன் சொல்ல
வேணான்னு கண்ணகி சொல்லி அவங்க காலில் கிடந்த சிலம்பு எடுத்து கொடுத்து ஏதாச்சும் தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலான்னு கொடுத்தாங்களாம். வேணாம்னு கோவலன் சொல்ல வாங்கிக்கன்னு கண்ணகி சொல்ல எப்படியோ ஒரு வழியா சிலம்ப வைக்க பொற்கொள்ளனை பார்க்க போனாரு நம்ம கோவலன். ஓ சூப்பர் தலைவரே, கதை இப்பதான் சூடு பிடிக்குது. அடுத்தடுத்து அந்த நேரம் அமைச்சர் அரசி கோப்பரந்தேவியோட சிலம்ப பழுது பார்க்க அரச பொற்கொள்ளர்கிட்ட கொடுக்க, அரச பொற்கொள்ளர் அந்த சிலம்ப அபகரிக்க நினைச்ச நேரம் யாருடா சிக்குவாருன்னு யோசிக்க, அந்த நேரம் நம்ம கோவலன் வந்து நிக்க சிக்குனாண்டா சேகர்னு முடிச்சுட்டாரு கதைய. கண்ணகி சிலம்ப வைக்க போன கோவலனுக்கு கோப்பெருந்தேவியின் சிலம்ப திருன கல்வன் என்ற பட்டம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. பெருங்கோபத்தோடு இருந்த பாண்டிய மன்னன் சிலம்பு திருடனை கொன்று குவியுங்கள் என்று கட்டளையிட்டார். அரசு பொற்கொள்ளரின் சூழ்ச்சியால் கொலை செய்யப்பட்டான் கோவலன். ஐயோ, அப்ப நம்ம கண்ணகியோட நிலைமை? காதல் கணவரை கொண்டு குவித்த கயவர்களை சும்மா விடுவாளா நம்ம கண்ணகி? மீளா துயரத்தோடும் பெருங்கோபத்தோடும் அநியாயமாக கொல்லப்பட்ட தன் கணவருக்கு நியாயம் கேட்க பாண்டிய மன்னனை தேடி போறாள் நம் கண்ணகி. அப்புறம் தலைவரே, அங்க என்ன நடந்துச்சு வேகமா சொல்லுங்க பாப்போம். அட சொல்றதை விட பார்த்தா நல்லா இருக்கும். வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்துடலாமே. ஓ பார்க்கலாமே. ஓகே. கண்ணில் நீரும் கையில் தனிச்சிலமும் கொண்டு ஆவியும் பிடி போன மங்கை ஒருத்தி உம்மை சந்திக்க வந்திருக்கிறான் சென்று மன்னனிடம் சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள், நானே சொல்கிறேன். காவலர்களை மீறி ஆவேசத்துடன் உள்ளே நுழையும் நீ யார்? தேவர்களே வியக்கும் வண்ணம் செல்வம் படைத்த மாநாயக்கன் மகள், சோழ மன்னனே பொருள் வாங்கும் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? என் முறையீடினை தெரிந்து கொள்வதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க அரசே. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நின்னால் பொய்க்குற்றம் சூட்டப்பட்டு கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவியா? சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வனிட பொய்க்குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாய் பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாது விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? எது நீதி உன் நாட்டில்? கொற்றவனே, உன் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அறங்கள்? உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? என்ன அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீதான் குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கில்லை. இதோ இருக்கிறார்களே ஆன்றோர்கள், இவர்களே நீதிபதிகள். இவர்கள் சொல்லட்டும் நீதி. ஆன்றோர்களே, பாண்டிய மன்னன் என்பதற்காக அவன் செய்த குற்றங்களை மறைத்து விடாமல் தாய் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக, தாயகத்தின் மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மாப்பாவிகளை காற்று குவித்து விட்டீர்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையவை. அதற்கு அடையாளம் ஏதேனும் உண்டா? ஆதாரம். 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவளாக ஆக்க நினைக்கிறாயே. இதில் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி என் அத்தானிடம் கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்கும். என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா
அம்மா, தேவி அணிந்திருந்த ஒரு சிலம்பு உன்னுடையது என நிரூபித்து காட்டுவாயா? நிரூபித்து காட்டினால் இறந்த என் கணவனை திருப்பி தருவீர்களா? மதுரை பாண்டியா, உன் மனைவி சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். என் சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். என் கணவனின் இரத்த துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழகத்தின் மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது, நீ நீதி வழங்கும் செய்தி கேட்டு. ஆணை சேனை 1000 பேர் வந்தாலும் அண்ணார்ந்து பார்க்கும் உன் நீதி எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநில மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற கொலை எதற்காக? தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய நானே கல்வன். நானே கல்வன். அழு அழு, நன்றாக அழு. என்னை காலம் முழுதும் அழுக வைத்த காவலனே, நன்றாக அழு. தமிழே, தாயகமே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடம்மா. வலுவிய நீதியை தன் உயிர் கொடுத்து நிமித்தி விட்டீரே அரசே, அரசே. எரியட்டும் மெரியட்டும், எல்லாம் ஒழியட்டும். எரியட்டும் மதுரை, எரியட்டும். இப்படிதான் சிலம்பு வச்சு சிலப்பதிகாரம் உருவாச்சு. நம்ம கதையை கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ஓ, சொல்லலாமே. நன்றி 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 நன்றி. நல்ல தமிழ் தந்தவருக்கு நன்றி நன்றி. நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி. என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி நன்றி. கூடியிருக்கும் சான்றோனுக்கு நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் சாமியோ. நான் தான் குட்டி கொரத்தி. நாங்க காட்டு பக்கம் வர சாமியோ. எங்களுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் சாமியோ. பூக்களை அன்பா கொண்டு போய் கொடுப்போம் சாமியோ. எங்களுக்கு இங்கே நிறைய கொடவன் கொடுத்துருக்கோங்க சாமியோ. இப்போ உங்களை ஆடி பாடி உங்களை செடிக்க வைக்க போகிற சாமியோ. சாமி சொன்னால் இருங்க, எல்லாரையும் சிரிக்க வைங்க. நன்றி வணக்கம் சாமியோ.
தின தின தந்தினா தின 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 தந்தினா வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே இன்னும் வேட்டையாடும் கூட்டமடி வில்லும் கல்லும் அம்பும் கொண்டே இன்னும் வேட்டையாடும் கூட்டமடி கொள்ளும் ஊன் மானும் மறை நாங்க கொல்வதில்லை மனிதரைத்தாள் கொள்ளும் ஊன் மானும் மறை நாங்க கொல்வதில்லை மனிதரைத்தான் கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட நம்பிக்கையா வாழ வேணுங்கோ மூட நம்பிக்கைய ஒழிக்க வேணுங்கோ நம்பிக்கையா வாழ வேணுங்கோ மூட நம்பிக்கைய ஒழிக்க வேணுங்கோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ 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 டிங்கிரி டிங்கிரி ஆயாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ டிங்கிரி டிங்கிரி ஆயாலோ ஏ சிங்கி இந்த சனங்களுக்கு புரியுறாப்ல நல்லா சொல்லுப்ல and Mahakavi Bharatiya's fiery verses that stir the soul. Prepare to witness a performance where literature takes form, history finds a heartbeat, and Tamil's timeless grace unfolds in dance. அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவர்களே இனிய மாலை வணக்கம். செங்கோல் ஈன்ற மொழி சங்கம் வளர்த்த மொழி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. தமிழ் என்பது நம் பெருமை. சங்க இலக்கியம் பண்டைய கவிதைகள் பாடல்கள் மூலம் தமிழ் இலக்கியம் வளர்ந்து வந்தது. நமக்கு பெருமை சேர்த்த திருக்குறள் சிலப்பதிகாரம் போன்ற படைப்புகள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவை. இப்போது தமிழ் இலக்கிய வளர்ச்சியை காட்டும் எங்கள் நடனத்தை ரசித்து மகிழுங்கள். நன்றி. சம்மதமாகும் தமிழ் வரமாறும் தமிழ்
செம்மொழி தமிழ் செழித்த மொழி தமிழ் உலகம் வணங்கும் உயிர் மொழி தமிழர் சிந்தை புகுந்து செழித்து வளர்ந்தது சீராழி நம் பெருமை தமிழர் ஔவையார் பழமொழி பாடி பழகிய பிள்ளை அறிவின் அருமை அறிமுகம் செய்தாள் நல்லது கற்று கொடுத்த ஔவையார் நாட்டுக்கு அமரை விதைத்த அவள் குழந்தை வளர்க்கும் தாய் போல வாழ்ந்து குணம் சொல்லி கற்று கொடுத்த செல்வி தமிழ் மொழி புகழும் ஔவையார் நம் சின்னம் பிறந்த விழும் தீபம் ஜோதாண்டி திகிவல எழுந்த வீர செல்வம் சுதந்திர போரின் சுடரொளி ஆனார் சின்ன சிறு குயிலாய் பாடல் புகழ்ந்தார் பெண்ணின் உரிமை சுதந்திர கனவு தேசம் எழுகென சத்தமிட்ட மனிதன் தமிழ் கவிகள் மத்தியில் தீப்பொறி பாரதி சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் புகழல் சித்தம் பரத்தில் பிறந்த வீரர் பொன் வைத்தின் துயிலல் ஒளி தீபம் போல சுதந்திர போரின் சிங்கம் ஆனார் பாரதியுடன் சேர்ந்து பாடிய குரல் கடல் கடந்த கப்பலோட்டியவர் தமிழின் வீரரை பூசி செம்மொழி தமிழ் செழித்த மொழி தமிழ் உலகம் வணங்கும் உயிர் மொழி தமிழர் சிந்தை புகுந்து செழித்து வளர்ந்தது சீராழி நம் பெருமை தமிழர் பாரதியுடன் சேர்ந்து பாடிய குரல் கடல் கடந்த கப்பலோட்டியவர் தமிழின் வீரரை பூசி பாரதிதாசன் கண்ணதாசன் முன் எழுந்த குரல் புதுவையில் பிறந்த கவிஞ பிறராசன் தாத்தி தொண்டீர பிறந்தார் செல்வர் பாரதியின் தாசன் என்றார் தானே சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் தமிழின் செழுமைக்கும் பாடல் புனைந்தார் மனிதநேய குரல் பாரதிதாசன் திருவள்ளுவர் திருநெல்வேலி மண்ணின் சூரியன் 3000 வாழ்வை தொட்ட வள்ளுவர் தத்தன் தனி குரலால் உலகை வென்றார் முப்பொருள் வாழ்வின் மரபை கற்றார் அறம் பொருள். வணக்கம். தமிழரின் தொன்மையான மருத்துவம் சித்த மருத்துவம். சித்தம் என்பது சுத்தம் தொன்மை என்பதை குறிக்கிறது. தமிழரின் தொன்மையான மருத்துவம் சித்த மருத்துவம். சித்தம் என்பது சுத்தம் முழுமை ஞானம் என்பதை குறிக்கிறது. இம்மருத்துவம் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தும் ஒரு வாழ்வியல் முறை. மூலிகைகள் உணவு யோகம் ஒழுக்கமான வாழ்க்கை இவையே சித்த மருத்துவத்தின் தலங்கள். பண்டைய சித்தர்கள் இயற்கையின் அருளால் பல நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்தனர். அவர்கள் கூறியது ஒன்றே ஒன்று, உணவே மருந்து மருந்தே உணவு. இந்த நிகழ்ச்சி பண்டைய மருத்துவத்தை மீண்டும் நமக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சிறிய முயற்சி. வாருங்கள், நம் பண்டைய மருத்துவத்தின் பெருமையை உணர்ந்து சித்த மருத்துவத்தின் உலகத்துக்குள் நம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுடன் நுழைவோம். நன்றி. பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் தமிழ் மருத்துவம் நம் பாரம்பரியம், நம் பெருமை. இயற்கை அன்னை நமக்கு தந்த ஈடில்லா வரம் மலையும் காடும். அதில் தமிழன் ஆராய்ந்த வழி சித்தம். அதுவே அறிவின் ஒளி என்று வாழ்ந்து வந்தால் இலையும் வேரும் உயிரை காக்கும். மண் நீர் தீ காற்று ஆகாயம் மனித உடலில் ஐம்பூத ஆகாரம். இதன் சமநிலை குலைந்தால் நோய் வரும் நித்தம். அதை தடுத்திடும் வழி சித்தம். பக்க விளைவுகளில்லா சித்த மருத்துவம் நம் சொந்த மருத்துவம். இதை நாம் சிந்தனை செய்ய மறந்ததென்ன?
இப்போதே மீண்டு சென்றால் இயற்கை நம் அன்னை அல்லவா, அணைத்துக் கொள்வாள் ஆயுளை கூட்ட. ஜம் நம் த rum ta dhalam kutak tak da tangirtik tarigirtik ta jum tak jum jum ta takita ta da ta jum kirtik jum ta tanum ta tarum ta takita ta tangirtik tarigirtik ta tarita ta dhanata ta runata ta dimita ta da jum tanum tarum takadim takirtik tangirtik tarigirtik ta உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து செயற்கை இறை போட்டு நஞ்சாகினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவருகிறோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம் அதிநேரம் சூடேற்றி அதை அழிக்கிறோம். உணவே உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் தலையில போட்டுக்கணும். ஆட்டி வைத்தியமோ நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகும் மனம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர வேளையில் எங்களுடன் பாரம்பரிய நடனத்தினை காண வந்த அனைவருக்கும் எங்களின் மாலை வணக்கம். தமிழரின் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு கலைக்கும் தனிப்பெருமை உண்டு. இன்று அதில் சிலவற்றை நம் மாணவர்கள் அழகாக காண்பிக்கப் போகிறார்கள். கரகாட்டம். தலையில் கரகம் வைத்து கை விரல்களின் அசைவினால் ஆடும் இந்த நடனம் நீர் கடவுளை வணங்கும் அழகான கலை. காவடி ஆட்டம். தாளம், ஓசை மற்றும் ஆரத்துடன் கூடிய இந்நடனம் தமிழ் கடவுள் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்படும் நடனமாம். சிலம்பாட்டம். தமிழ் வீரத்தில் அடையாளம் இந்த சிலம்பாட்டம் போர்க்கலையாக தொடங்கி இன்று சிறந்த கலை வடிவமாக மாறி உள்ளது. புலியாட்டம். ஊர் திருவிழாக்களில் பெரிதும் காணப்படும் புலித்தோலுடன் ஆடுவோர் தம் உடல் மொழியால் விலங்கின் நெருக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். முடிவுரை. இவ்வெல்லாம் நடனங்களும் நம் தமிழர் கலாச்சாரத்தின் உயிரோட்டம். அதனை அழகாய் காட்சிப்படுத்த வரும் என்னுடன் பயிலும் மாணவர்களை கைகளை உற்சாகமாய் தட்டி வரவேற்போம். நன்றி.
காவடியா காவடி பழனிமலை காவடி சேவடியா சேவடி பாலமுருகன் சேவடி ஆறுபடை காவடி ஆடி வரும் காவடி ஆறுமுகன் காவடி அருள் தரும் காவடி பாட்டு பாடி ஆடி வந்தோமே முருகன் பக்தியோடு ஓடி வந்தோமே மேளங்கொட்டி ஆடி வந்தோமே குமரன் பேர சொல்லி ஓடி வந்தோமே காவடியா காவடி பழனிமலை காவடி சேவடியா சேவடி பாலமுருகன் சேவடி பாலில் ஒரு காவடி பழனிமலை காவடி பழத்தில் ஒரு காவடி பாலமுருகன் சேவடி தேனில் ஒரு காவடி ஆடி வரும் காவடி பூவில் ஒரு காவடி அருள் தரும் காவடி பாட்டு பாடி ஆடி வந்தோமே முருகன் பக்தியோடு ஓடி வந்தோமே மேளங்கொட்டி ஆடி வந்தோமே குமரன் பேர சொல்லி ஓடி வந்தோமே காவடியா காவடி பழனிமலை காவடி சேவடியா சேவடி பாலமுருகன் சேவடி அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமக்கு உயிர் கொடுக்கும் மிகப்பெரிய துறையான விவசாயம் பற்றி பேசும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது நம் உயிரின் அடிப்படை. மண், மழை, சூரியன் இவை மூன்றும் சேர்ந்து உருவாக்கும் அதிசயமே விவசாயம். நன்றி.
Grade 5 students wonderfully. அனைவருக்கும் வணக்கம். அன்பும் பெருமையும் நிறைந்த தேனி மண்ணே, பசுமை மலைகளால் சூழப்பட்ட அழகிய தேனி, இயற்கையும் கலையும் பண்பாட்டும் ஒன்றாக கலந்த நிலம். அந்த மண்ணில் பிறந்த சிலர் தங்கள் திறமையால் உலகமே வியக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். அவர்கள் தமிழ் சொற்களுக்கு உயிரூட்டிய கவிஞர் வைரமுத்து, கிராம வாழ்வின் உண்மைகளை காட்சிகளாக்கிய இயக்குனர் பாரதி ராஜா, இசையால் மக்களின் இதயங்களை வருடிய இசைவண்ணன் இளையராஜா. இவர்கள் மூவரும் நம் தேனி மண்ணின் பெருமைகள். கவிதையால் உலகம் வியந்தவர் வைரமுத்து, சினிமாவால் தமிழின் ஆன்மாவை வெளிப்படுத்தினார் பாரதி ராஜா, இசையால் எல்லை மீறி பறந்தார் இளையராஜா. இவர்கள் மூவரை பற்றி நம் தெருக்கூத்தல் கண்டு மகிழ்வோமா? மகிழ்வோமே. அன்பார்ந்த பெரியவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இக்கலை விழாவில் தெருக்கூத்து நிகழ்வை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. ஆமா, வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதை சொல்ல வந்தேனுங்க. என் கலை மைந்தர் கதை சொல்ல வந்தேனுங்க. அம்மா கேளுங்க, ஐயா கேளுங்க, அண்ணா கேளுங்க, அக்கா கேளுங்க, கேளுங்க கேளுங்க. தத்தோம் தத்தோம் தரிகிட தித்தோம் தித்தோம் தரிகிட ஆனது ஆகட்டும் போனது போகட்டும். தத்தோம் தத்தோம் தரிகிட தித்தோம் தித்தோம் தரிகிட. ஆனானப்பட்டது என்னன்னா, ஐயோ என்னன்னா, அட என்னண்ணா? அட இருப்பா, நாங்க இன்னைக்கு நம்ம மண்ணின் மைந்தர்களின் கலையழக பத்தி தான் பேச போறோங்க. இயல், இசை, நாடகம் என முச்சங்கு அமைத்து முத்தமிழ் பாடினவங்க நம்ம பாண்டியர் மன்னர்கள். பேர்பட்ட இந்த மண்ணுல இசை பாடி, கவிதை ஏற்றி, கதை எழுதி, படம் இயக்கிய நம்ம மண்ணின் மைந்தர்கள் பத்தி தான் பேச போறோம். நம்ம தேனி மாவட்டம் கலையழகு கவியழகு கொண்ட ஒரு அருமையான இடம். நம்ம மண்ணிலோட அருவி கூட இசை பாடும். தென்மேற்கு பருவக்காற்று வீச, மழை பொழியும் ஓசை, இத கேட்க கேட்க எனக்கு ஆசை. தென்மேற்கு பருவக்காற்று வீச, மழை பொழியும் ஓசை, இத கேட்க கேட்க எனக்கு ஆசை. பண்பாளரு, நம்ம பண்ணப்புறத்துல பிறந்தவரு, இசையே தன் உயிராய் கொண்டவரு, அவரு தான் நம்ம இசைஞானி இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மக்க மனசுல நீங்கா இடம் பெற்றவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஒரு புகழ்மிக்க இசை கலைஞர். கோபம், வருத்தம், மகிழ்ச்சி இப்படின்னு நம்ம ரசங்களையும் தன் இசை மூலமா காட்டிய ஒரு மாபெரும் இசைஞானி. அவரை பத்தி பாப்போமா? அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி பாடு. இன்னைக்கு நம்ம தெருக்கூத்து களை கட்ட போதுங்க. ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும். எங்க புறம் பண்ண புறம் முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம். எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம். எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும். எங்க புறம் பண்ண புறம் தனி
அப்பப்பப்பப்பா, என்ன ஒரு இனிமையான நிகழ்வு! என் நெஞ்சம் மகிழ்கிறது. அவை இன்றி அணுவும் அசையாது, இவன் இன்றி இன்பம் பிறக்காது. பிறந்தது முதல் இறப்பது வரை நம்முடன் வாழும் இசையை கண்டதே மகிழ்ச்சி. இசையை கண்டதே மகிழ்ச்சி. என்னதான் இசை இனிமையை கொடுத்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒளியும் தானே பிடிக்கும். பாட்டை கேட்க பிடிக்கும், ஆனா படத்தோட பாடி ஆடத்தானே எல்லாருக்கும் பிடிக்கும். இசைக்கு பெருமை சேர்ப்பதே இயக்கம் தானங்க. என்னத்தான் பாட்டை பாடினாலும் அதை ஆடி பாடி ஆர்ப்பரிக்க ஒரு கதை தேவைதானங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். நம்ம மாவட்டத்தோட கலாச்சாரத்தையும் கலை அழகையும் சீரும் சிறப்புமா உலகத்திற்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினவர் தான் நம்ம பாசக்கூடிய பாரதி ராஜா. தென்மேற்கு பருவக்காற்று வீசுற வேகத்தை விட நம்ம இயக்குனர் பேசுறத கேட்டா அதிரும் கூட்டம். தேனி அல்லிநகரத்துல பிறந்து கிராமற்று காற்றை சுவாசிச்சு நம் மண்ணின் சிறப்பை, நம் மாவட்டத்தின் பெருமையை படமாக இயக்கி நம் கலாச்சாரத்துக்கு உயிர் தந்தவர் இயக்குனருமே பாரதி ராஜா. இயக்குனர் மட்டுமல்ல, நடிப்பிலும் தயாரிப்பிலும் சிறந்து விளங்கிய சிறந்த கலைஞர். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் புதுமை கதைகளை இயக்கிய ஒரு மனிதன். ஒரு மனிதன். 16 வயதினிலே சிவப்பு ரோஜா, மண் வாசனை, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே இப்படின்னு இவரோட பட பெயர்களே படத்தோட கதைய சிறப்பா எடுத்து சொல்லும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. கோபங்கள் வேண்டாம், கொஞ்சம் ஆரப்போடு, ஆரோடும் ஊரை பார்த்து டேரா போடு. யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி. நம்ம பாரதி ராஜா இளையராஜா காம்பினேஷன் எப்பவும் வேற லெவல் தான். அசத்திட்டாங்க, அற்புதம், அருமை. சிறப்பான வரிகளுக்கு சொந்தக்காரர், தன் பேனா முனையால் உலகையே வலம் வருபவர், தன் குரல் ஒளியால் மனதை கவர்பவர், நம் மண்ணின் மகிமை மக்களுக்கு கவிதையா எடுத்துரைத்தவர். எதுக்குப்பா இப்படி சுத்தி வளைக்கிற? நம் மண்ணின் மைந்தன், வடுகப்பட்டியில் பிறந்த வைரமுத்து, வார்த்தையில் வித்தகர், வாய்மொழியில் வல்லவர், கவிப்பேரரசு என்று போற்றருக்கு சொந்தக்காரர், தென்மேற்கு காற்றை போல் இனிமையான கவிதையை இயக்குவதில் வல்லவர். வாங்கள் அவரின் வருகையை கொண்டாடுவோம். வாங்கள் அவர்கள் வருகையை கொண்டாடுவோம். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத சாரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ பல கொண்ட மார்போடு தொட்டாடுதே. மழை துளி தொட்ட இடம் நீ தீண்டவோ, நினைக்கையில் உள்ளூர கல்லூருதே. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், இன்பச்சாரல், தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலுசிலுவென்று சிந்துதம்மா தூரல், முத்து தூரல், வெங்காட்டு கொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல், இன்பச்சாரல், தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலுசிலுவென்று சிந்துதம்மா தூரல், முத்து தூரல். ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு நம்ம தேனி மாவட்ட கலைமைந்தர்களை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உணவுபூர்வமான தருணம் நம்மளை ஒரு புதிய பாதையில் அழைத்து செல்லட்டும்.
எத்திசையிலும் புகழ் மணக்கும் எங்க தேனி மண்ணின் மனதை இசையாக்கி சொல் கூட்டி பண்ணசைத்து எம் கலைகளை கவிதையாக்கி எம் மண்ணின் சிறப்பை ஓவியமாக்கி எம் மலை மக்கள் மாண்பு வீரம் அன்பு பண்பு உழவு உணர்வு உணவு அப்பப்பப்பா அத்தனையும் என் தெக்கத்தி சீமையின் மனமாறாமல் குணம் நீங்காமல் கண்ணுக்கும் காதுக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கும் முக்கூடல் சங்கமத்தின் முத்தான நினைவுகளை எடுத்துரைத்த என் கலைக்குழுவின் கருத்தை கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்ல போறோங்க. ஐயா வந்தனமுங்க வந்தனோ வந்தனமுங்க வந்தனோ எங்க கருத்தை கேட்ட எல்லாருக்கும் நன்றி நாங்க சொல்லணும். ஐயா நன்றி நாங்க சொல்லணும். எங்க ஆண்டோர் ஆண்ட பூமி இது, சான்றோர் வாழ்ந்த பூமி இது, இசையழகு கலையழகு எடுத்து சொன்ன பூமி இது, எடுத்து சொன்ன பூமி இது. ஐயா ஐயா மாமாரே அருமையான தாய்மாரே நன்றி கூறி போறோமுங்க உங்க கூத்து தலைவருங்க. நன்றி கூறி போறோமுங்க உங்க கூத்து தலைவருங்க. பேசுமா பேசும் தமிழன் கையில் அது உயிர் பெறும். அவன் செதுக்கும் ஒவ்வொரு சிலையிலும் ஒரு வரலாறு வாழ்கிறது. மதுரை மீனாட்சி கோவில் கோபுரம் கவிதையின் வடிவம், வண்ணம் பூத்த சிற்பங்கள் பக்தியின் புனிதம், அருளே ஆட்சி செய்யும் எங்கள் மீனாட்சி. அது மட்டுமா, தஞ்சை பெரிய கோயில் பரம்பொருளின் பெருமை சின்னம், பொற்களம் தொடும் வானம், பல்லாயிரம் ஆண்டுகள் நின்று பேசும் ராஜராஜனின் கனவு. ஆம், நம் மனதை கொள்ளை கொள்ளும் மாமல்லபுரத்து சிற்பங்கள். கல் சுவர் வானம் மூன்றும் ஒன்றாகி அழகின் அரண்மனையானது தமிழ்நாடு. கல்லிலே உயிரூட்டிய கலையின் காவியத்தை எம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பாடலாய் எழுதி இசையமைத்து தம் நடன அசைவுகளால் உயர்ந்த கல்லை உயிர்ப்பித்து ஆடி பாடி ஆர்ப்பரிக்க வருகிறோம். நன்றி. கல் பேசுது பாருங்கோ, அங்கே கையிலே ஓங்குதே தமிழன் கை வண்ணம் நிமிருதே, தெய்வம் வாரும் கோயிலே. மதுரை நகரிலே மீனாட்சி கோயிலே மலர்ந்தன் நிற்குதே கலை விட போவரே. ஆயிரம் சிலைகள் உயிர் கொண்டு ஆடும், அம்மன் கண்களில் அன்பு வெளிச்சம் பாயும். அடடா கல் பேசுது பாருங்கோ. தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை நிலைத்தில் பெருவுடையார் கோயில், கோயில் தலை நிமிர்ந்த சிகரம் வானத்தை பொத்த கோவில். ஒரே பாறையிலே கோபுரம் எழுந்தவே உலகமே வியந்திரும் கைவண்ணம் அதுவே. அடடா கல் பேசுது பாருங்கோ. மகாபலிபுரம் மமல்லபுரம் தான் கடற்கரை ஓரமே, சிற்பங்கள் சொல்கின்றன காவியம் பாடுமே. அர்ஜுனன் தவமும் பஞ்சரதமும் பாருங்க, அலைகளும் சேர்ந்து கல்லை விழா ஆடுங்க. அடடா கல் பேசுது பாருங்கோ. மதுரை தஞ்சை மாமல்லபுரம் தமிழரின் பெருமை உலகம் அறியும்.
அவையோர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். தெய்வீகமும் வீரமும் ஒன்றாக கலந்து அழகிய பாரம்பரிய கலாச்சாரத்தை இன்று காணப்போகிறோம். சக்தியின் வடிவமான அம்மன் அன்பும் அருளும் நிறைந்த தாயாக நம்மை காக்கிறாள். அவளின் அருளையும் கருணையையும் பிரதிபலிக்கும் வகையில் நம் 11ஆம் வகுப்பு மாணவிகள் தெய்வீக ஆட்டத்துடன் அரங்கேற்றத்திற்கு வருகிறார்கள். அவர்களின் பின்னர் நம் கிராமங்களின் காவலனாக விளங்கும் ஐயனாரின் வீரத்தையும் வலிமையையும் பிரதிபலிக்கும் வகையில் நம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களது உற்சாகமான ஆட்டத்தால் மேடையை அலங்கரிக்கப் போகிறார்கள். இனி அம்மனின் அருளும் ஐயனாரின் ஆற்றலும் இணையும் இந்த ஒரே ஆட்டத்தை உங்களின் உற்சாகமான கைத்தட்டல்களால் வரவேற்போம். நன்றி. உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே. ஐயா உலகளந்த மாயவனே 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 மாயவனே. மாலை வணக்கம். தமிழ்நாடு கலாச்சாரத்தின் தொட்டில், வீரத்தின் மண்ணு,
பெருமையின் இடம். இன்று இந்த அரசு நடையரங்கில் நம் மண்ணின் மன்னர்களும் அரசிகளும் உயிர் பெற்று வருகின்றன. பொன்மலை போல பாயும் மன்னர்களின் பெருமையும் சின்னங்கள் போல திகழும் அரசிகளின் அழகும் இன்று இதோ இப்போது உங்கள் முன்னே உயிர் பெற்று நிற்கிறது. சோழனின் சாமர்த்தியம், சேரனின் செழிப்பு, பாண்டியன் வீரம், பல்லவர் காலத்தின் கலைச்செழிப்பு, நாயக்கர் வம்சத்தின் ஆட்சி நயம், மருத சகோதரர்கள் தியாகம், இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம் தமிழ் மண்ணின் வரலாற்று பெருமையை பிரதிபலிக்கின்றன. நம் மாணவர்கள் தங்கள் அரசு நடையால் இப்போது அத்தகைய பெருமையை மீண்டும் நம் கண்முன்னே உயிர்ப்பிக்க உள்ளனர். கைத்தட்டலுடன் வரவேற்போம். இது தமிழ்நாட்டின் மன்னர்களும் அரசிகளும். இது நம் பாரம்பரியத்தின் பெருமை நடை. நன்றி.
a profound honor and privilege to stand before you to express a heartfelt gratitude for being with us this evening and for showering us with your unwavering support, which fills our hearts with pride and joy. வைகை ஆற்றில் அமைந்தது 2500 ஆண்டுகள் பழமையானது. ஆம், மல்லிகை மனம் வீசும் மதுரை கலை, கலாச்சாரம், பக்தி, பாரம்பரியம் அனைத்தும் சங்கமிக்கும் செல்வத்தலை நகரம். இது நம் மதுரை. அதன் பெருமையை போற்றுவது நம் பாக்கியம், அதன் மரபை பேணுவது நம் கடமை. ஆம், ஒவ்வொரு கல்லும் வரலாறு பேசும், ஒவ்வொரு வீதியும் பாரம்பரியம் வாசம் வீசும். கலைக்கவிதை சுந்தரர் பாடிய திருவாய்மொழி செல்வம். அது மட்டுமா, மீனாட்சி தாயின் திருவருள் பொழிந்த புனித பதி திருமணம் கலியோசை மதுரையின் தெருக்களை மகிழ்வால் நிரப்புகிறது. ஆம், பேச்சுக்கும் வீச்சுக்கும் பெயர் பெற்றது. இதிகாச சிற்பங்கள், திருமலை நாயக்கர் மகால், வளம் கொளிக்கும் வைகை ஆறு, வானைத்தொடும் கோபுரம், சித்திரை திருவிழா, வெல்லும் ஜல்லிக்கட்டு. அப்பப்பா, மதுரை மாமதுரை, தூங்கா நகரம், வைகை நகரம், நான் மாடக்கூடல், திரு ஆலவாய், மீனாட்சி நகரம், தென் தமிழகத்தின் தொழில்துறை மையம், தென் மதுராபுரி, கூடல் நகர், பாண்டிய நகரம் என பல பெயர் பெற்றது. ஆஹா, இப்பேற்பட்ட மதுரைனா நமக்கு ஞாபகம் வருவது மீனாட்சி தானங்க. மதுரைனா சித்திரை திருவிழா தான். 10 நாள் பல பலக்கிற மதுரை. வாங்க வாங்க, நாமளும் மீனாட்சி கல்யாணத்துக்கு போவோம். அப்படி பல பலக்கிற மதுரைய வாங்க நாம போய் தான் பார்க்கலாம். பூமியில் பிறந்தால், அள்ளி மலரென சிரித்தால், கண்களில் மீனின் திலகம், தோற்றத்தில் தேவி ஒளி, அதனாலே அவள் அழைத்தனர் மீனாட்சி. சிறுவயதிலிருந்தே அரச மரபின் பெருமை, வீரத்தின் உறுதி, கருணை மலை இவை மூன்றும் கலந்த தெய்வ சித்தம் அவள். மங்கை, ஆனால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாய் திகழ்ந்தாள். புனித மதுரையின் பொற்கொடி, பரிபூரண அழகின் தெய்வ வடிவழகி, மீனோடு தோற்றம் பெற்ற முத்தமிழ் தேவி, மதுரையை அரசா. யாவும் ஜகத்துக்கும் அவளே சாட்சி, அவள் கையெடுத்து கூப்பினாள், அவள் கையெடுத்து கூப்பினாள் தரும் காட்சி. அடியாத்தி, பாக்குறதுக்கு மதுரை மீனாட்சி மாதிரி நாம இருக்கோம். பாக்குறவங்களுக்கு மதுரை மீனாட்சியோட கதையை சொல்ல வேண்டாமா? தேசம் புகழ் பாண்டிய மலைய துவஜன் நடத்தினான் புத்திரகாமேஷ்டியாகம். யாகசாலையிலே அனல குண்டத்திலே உதித்தாள் பாலயாதிசக்தி. சின்னும் சிறுவி சிறுமுலை மூன்றுடையாளை தடாததை என்று பேரிட்டழைத்தாள். மார்பினை சட்டைய கட்டி வைத்தவள் வளர்த்தாலே அழகு மலர் கொடி போல். நாட்டியம் வாத்தியம் கீதம் ஆயுதம் யௌவண்ண கலைகளும் படித்தாள், சாஸ்திர வித்தியிலும் புகழ்த்தாள்.
பயத்தில் எதிரிகள் நடுங்கினர். வல்லமையும் வலிமையும் சேர்ந்த தேவியை யாராலும் தடுக்க முடியவில்லை. அப்போதுதான் வடகிலாயமணியில் சிவபெருமாளை அவள் கண்டாள். அந்த கணமே வாளை விட்டு மாலையை ஏற்றாள் எம் மதுரை அரசாலும் மீனாட்சி. போரின் உறுதி தெய்வ சக்தியுடன் சங்கமித்த அந்த தருணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இணைவு. சிவ சிவ சங்கரா திரிசூலம் திருப்பி நல்ல வழிய காட்டு ஈஸ்வரா. போர்க்களத்தில் பாண்டியருக்கு பெருமை சேர்த்த தோரண பந்தலிலே தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல் விழியன் கல்யாண வைபவமாம் தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல் விழியன் கல்யாண வைபவமாம். தெய்வீக தருணம் அழகர் வருகை நடனமாக உயிர் பெறுகிறது. வாருங்கள் அழகர் வருகையை காண்போம்.
வந்து சச்சரவுக தீருதே எங்கு நிறைஞ்சுள்ள சாமி அடிக்குது ஏழு பக்கமே நிற்குமடி நம்மை அடிப்பின நம்மை அடிக்கினு நாடு முழுக்க நம்மை அடி கொட்டா தொடர்ந்து காலமடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடிய கொட்டா கொட்டுனு கொட்டுமடி செல்வம் கூரைய பிரிச்சு கொட்டுமடிய வந்தோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியவே கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கொண்டோம் மதுரை வாழியவே கொண்டோம் உணர்ச்சி கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதய வாழியவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே மதுரை 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 தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரை 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 தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரை சங்க இலக்கிய புலவரெல்லாம் வாழ்ந்த பெருமை நம்ம மதுரை அன்னை மீனாட்சி அன்புடனே ஆட்சி புரியும் மதுரை 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 தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரை முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலையில் மலையடி வாரத்தில் அழகர் பெருமாள் வலம் வரும் நாள் எங்களுக்கு திருநாள் உலக தமிழ் சங்கம் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு உலகமே உலக தமிழ் சங்கம் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் கலைஞர் நூற்றாண்டு உலகமே பண்பாட்டு கலாச்சாரம் தொன்மையான நாகரீகம் சேர்ந்ததுதான் எங்க மாமதுரை மதுரை 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 தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரை கண்ணகி சிலம்பெடுத்து நீதி கேட்டதிங்கேதான் வலுவிய நீதிக்கு உயிர் விட்டதிங்கேதான் மருது வாழெடுத்து நின்ற மதுரை மாமன்னன் பாண்டியன் ஆண்ட மதுரை தமிழன சிலையும் தமக்கு மைதானமும் வெப்பக்குளமும் எங்களோட பெருமை தமிழன சிலையும் தமக்கு மைதானமும் வெப்பக்குளமும் எங்களோட பெருமை மீனாட்சி கல்யாணம் திருத்தேரோட்டம் சங்க பாடல் எல்லாம் எங்க மதுரை மாமதுரை சீமையின் மறி கொழுந்து வாசம் மாசு மாறு ஏதும் இல்ல மக்களோட பாசம் நாடு பூரா பார்த்திருக்க நாலு கோபுர உச்சி நாயக்கரு மகாலையும் போகும் உலகம் மெச்சி மீனாட்சி அம்மனோட மிரட்டலான அருளு தேனாகப்பாயும் வைக தெங்கிடாத தமிழ் மாமதுரை சீமையின் மறி கொழுந்து வாசம் மாசு மாறு ஏதும் இல்ல மக்களோட பாசம் உப்பு புளிக்காரத்தோட கறி குழம்பு உக்கிரமத்தான் இருக்கும் உபசரிப்பு சித்திர மாச வெயிலுக்கு ஜிகிரு தண்டா ஜோரு உத்தமி நம்ம கண்ணகிக்கு பெருமை சேர்த்த ஊரு வீராதி வீரனெல்லாம் வெல்லும் ஜல்லிக்கட்டு வீராப்பு உண்டு ஆனா இல்ல குத்து வெட்டு மாமதுரை சீமையின் மறி கொழுந்து வாசம் மாசு மாறு ஏதும் இல்ல மக்களோட பாசம் நாடு பூரா பார்த்திருக்க நாலு கோபுர உச்சி நாயக்கரு மகாலையும் போகும் உலகம் மெச்சி மீனாட்சி அம்மனோட மிரட்டலான அருளு தேனாகப்பாயும் வைக தெங்கிடாத தமிழ் மாமதுரை சீமையின் மறி கொழுந்து வாசம் மாசு மாறு ஏதும் இல்ல மக்களோட பாசம்
What a